நான் வந்து 2 பட்டா விஷயமா வந்து நான் வேலை பார்த்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டா வாங்குறப்போ வந்து ஐ பர்சனலி ஸ்பெண்ட் அரௌண்ட் 3000 to 4000 அந்த ஒரு பட்டா மாறுதலுக்காக லஞ்சன்ற பேரில். சரியா? பட் இல்லை இவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி. சரியா? இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அகைன் ஹேட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். அதோட பட்டா மாறுதலுக்கு இதே மாதிரி கூப்பிட்டாங்க, மறுபடியும் சர்வேயர் வரோம், எங்களுக்கு வந்து நேரில் வாங்க பார்க்கணும் போகணும். ஸோ வி தாட் லைக் ஓகே, இந்த தடவையும் செலவு பண்ணி தான் வாங்கணும் போல் அப்படின்னு. நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்தது. ஒரு கடைசியாக ஒரு கால் வந்தது. அந்த கால் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து என் பேருக்கு வந்து பட்டா கிடச்சிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி இந்த கவர்மெண்ட் வேறு ஃபேஸில் போகுது அப்படின்றது அப்போ ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. முடிஞ்சுது. ஸோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் நான் வந்து 4000 ஸ்பெண்ட் பண்ணேன் பட்டா வாங்குறதுக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் செலவே பண்ணாமல் என் பேரில் பட்டா மாறி இருக்கு. யாராவது ஒருத்தவங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டக்குன்னு வளர விட்டுற மாட்டாங்க. சரியா? இப்போ நம்மளே படியேறணும்னு நினச்சா கூட நம்மளுக்கே 2 அடி முதல்ல இழுக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் மேலே ட்ரை பண்ணிட்டு போகணும். ஸோ கீழே இருக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, தூக்கி விடுறதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த சேஞ்ச் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துடல. இத்தனை வருஷமாக வந்து 2 பேர் தான் வந்து மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சி நான் குறையணும் சொல்லலை, நிறையணும் சொல்லலை. தே வேர் கிவன் அ சான்ஸ் அண்ட் தே டிட் தேர் பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னொருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் ஹி ஹேஸ் டு டூ, அவ்வளோதான். அப்படி பார்த்தா there's one more person who is not speaking in the center. பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க செய்கிற வேலையை செஞ்சுட்டே தானே இருக்காங்க. அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ். யூபிஐ அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் இப்போ இந்தியாவே எந்த அளவுக்கு மாற்றிருக்கு. அவர் பேசுகிறதே இல்லை, ஆனால் அவர் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து பண்ணி இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து மீடியா பார்த்து எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு இல்லை. தே டோன்ட் ஹாவ் டு ஸ்பீக் ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பேசாமலே செய்கிறத செஞ்சுட்டு இருந்தாவே போதும். ஆக்சுவலி விஜய்க்கு நம்ம டைம் கொடுத்தா தான் தெரியும் ஒரு சிஎம் வந்து எப்படி வந்து பண்ணுறாருன்னு. பட் எனிவே இப்போ வரைக்கும் ஃபைன். அட்லீஸ்ட் சின்ன வந்து மோட்டிவ் பண்ணது எல்லாமே ஃபைன் தான். நம்ம இன்னும் ஒரு 2-3 months ஆச்சு கொடுப்போம் டைம். ஸோ நம்ம தான் அவர் வேணும்னு ஆசைப்பட்டோம். அதுவே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கும், நெகட்டிவ் எல்லாருமே நெகட்டிவும் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவும் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். மேபி வந்து சைலண்டாக இருந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறாங்க, சிவியர் ஆக்ஷன். சைலண்ட் பீப்புள் ஹேவ் லவுடஸ்ட் மைண்ட். ஸோ கண்டிப்பாக ஹி ஹேஸ் சம் பிளான். கண்டிப்பாக நம்ம அதை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்குள்ளே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டோம், இட்ஸ் ஓகே ஃபைன். பட் நம்ம பாசிட்டிவ் சைடும் யோசிக்கும் போது பெட்டராக இருக்கலாம். சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது, புதுமையாக இருக்குது. எங்களுக்கு குட்டீஸுங்களுக்கும் சரி, எங்கள் பெரியவங்களுக்கும் சரி, இந்த ஆட்சி எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. அது பிடிக்காதவங்க நிறைய பேர் போடுறாங்க, பிடிச்சவங்க நாங்கள் இவ்வளோ நிறைய பேர் இருக்கோம். எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எதிர்பார்க்காத ஒன்று கிடச்சிருக்குன்னா எங்களுக்கு அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அட்வைஸ்லாம் நாங்கள் கொடுக்குறதில்ல, அவருக்கே நிறைய தெரியும். அப்படி இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களும் பார்த்து லேடிஸ்க்கு இன்னும் நிறையா பார்த்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 70 வருடம் வந்து திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி வந்து அமையணுன்றது எங்களோட ஆசையும் கூட, பொதுமக்களோட ஆசையும் கூட. அதுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி வந்து இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா 70 வருஷமும் அதிமுகவும் திமுகவும் மாற்றி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. பட் என்னென்னா அவங்களோட சித்தாந்தம் வந்து வெறும் திராவிடம்னா இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களோட என்னென்னா திராவிடம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியல. பட் அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு ஒரு வந்து திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி அமைத்த தமிழக வெற்றி கழக முதலமைச்சர் விஜய்க்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் இப்போ போயிட்டுருக்கு. சிறப்பு படை அமைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் ஒயின் ஷாப் பிளாக்கில் விற்பாங்க, இப்போ அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போலீஸ் அதிகமாக போகுது, ரைடு போகுது, நல்லா தான் ப்ரோ போகுது. ஆனால் விஜய் வந்து நல்லாவே ஆட்சி பண்ணல அப்படின்னு சீமான் சாட்டை துறைமுறைலாம் வீடியோ போடுறாங்க. அது சில பேர் போடுறாங்க ப்ரோ, சில பேர் போடுறதில்ல, சில பேர் நல்லதாக தான் போடுறாங்க. சில பேர் போடுறதுனால நம்ம தப்பாக எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஏன் விஜய் மேலே இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறேன் நினைக்கிறேன்? அது எதிர்கட்சியாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க, இல்லைனா நிறைய இருக்குது ப்ரோ. இதில் எது சொல்கிறது, அவங்கள பற்றி நல்லதாக பேசுகிறவங்களும் இருக்காங்கல்ல, அதேமாதிரி தப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க தான் ப்ரோ. பிகாஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நிறைய பீப்புள் வந்து இப்படி தான் பேசுவாங்க. ஸோ லெட் இட் பி. என்னை கேட்டால் ஆஸ் அ யங்ஸ்டர்ஸ் நாங்களும் அவரை நம்பி தான் வந்து ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். சம்டைம் கொடுப்போம், அது இல்லாதப்போ மேபி நம்ம அந்த அவங்க சொல்கிற வியூக்கே யோசிக்கலாம். விஜய் அடுத்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன்?
எனக்கு கேட்டால் லைக் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து எம்எஸ்சி பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நிறைய ஸ்கீம் வந்துட்டு இப்போ ஆப்டோமெட்ரிஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கவர்மெண்ட் ரோல்லாம் அவர் கொஞ்சம் லீட் பண்ணி எங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாருன்னா ஆஸ் அ பேராமெடிக்கல் கோர்சஸ், அலைட் ஹெல்த் கோர்சஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக ஃப்யூச்சர் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். என் சைடில் ஒரு கன்சர்ன். மற்றபடி அவர் இன்னும் கொஞ்சம் அவரோட பிளான் கொஞ்சம் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார்னா தெரியும். மேபி இருக்கலாம், அவங்க பிளான் இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க சொல்லலை. பட் வெளியே வரல, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரும். இருக்க ஸ்கீம்லாம் நல்லா தான் இருக்குது. அது சீக்கிரமாக கொஞ்சமாக கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். என்ன ஸ்கீம் நல்லா இருக்கு? அவரோட ஸ்கூலுக்கு தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அம்மா உணவகம். அம்மா உணவகம் மேபி வந்து புவர் பீப்புளுக்கு எல்லாமே கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம எக்கனாமிக் வந்து ஓகேவாக இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது. பட் எனிவே புவர் பீப்புளுக்கு அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் ஆஸ் அ மிடில் கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஓவரால் தமிழ்நாடு சொல்லியிருக்காரு, அதுவுமே ஃபைன். அண்ட் ஆஸ் அ ப்ரெக்னன்சி ஸ்கீம் எல்லாமே நல்லா இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் லான்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்யூச்சரில். பண்ணுவாங்கன்னு தான் நம்பியிருக்கோம். அண்ட் அவரோட ஸ்கீமில் வேறு என்ன கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. எங்கள் பெண்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அந்த பெண்கள் என்னது அது சிங்கப்பெண் திட்டம் சூப்பராக இருக்குது. நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுறோம் அது. தேங்க்யூ. ஆஸ் அ டிஎம்கேவுமே நல்ல அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு. இருந்துச்சு. சொல்லுங்கள். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்தாலும் கம்பேர் பண்ண முடியாது, இப்போதைக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்களதுமே லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம். இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸாக சிஎம்ஐ வைக்கும் போது அவரோட அவங்க ராஜா பரம்பரை, அவங்கள நம்ம கம்பேர் இப்போ பண்ண முடியாது. ராஜா பரம்பரை. அது வந்து நெகட்டிவ் வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த நெகட்டிவ் நடக்குது அப்படின்னு நம்ம கிடையாது. அதாவது வந்து இது வந்து நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தில் வந்து 4 மேலும் அங்கங்கே நடக்குது. பட் வந்து இந்த 1 மாத காலத்தில் வந்து பூதகரமாக இது வந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழக சிஎம் அவர்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக வந்து பாலியல் வன்முறை இந்த இதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசும் அமைகிறதுக்காக முயற்சி எடுக்கணும், அதுக்காக பாடுபடணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மக்கள் இன்னும் வரவேற்பை கொடுப்பார்கள் என்றது எங்களது நம்பிக்கை. இந்த விஷயம் வந்து பார்க்கணும். ஒன்று வந்து மீடியா வந்து மேக்ஸிமம் நான் பார்க்குற மீடியா எல்லாமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் மெசேஜஸ், அதாவது எது தப்பாக போகுது, எங்கெல்லாம் தப்பாக போகுது, அது மட்டுமே தான் வெளியில் வந்துட்டுருக்கு. சில நியூஸ் மட்டும்தான் வந்து ஓகே இங்கே வந்து சேஞ்சஸ் காமிக்கிறாங்க, இங்கே இதெல்லாம் நடக்குதுன்னு வருது. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராபகண்டா எப்படி இருக்கணும்னா 60-40 இருக்குது அப்படின்னா இந்த ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 40-60 இருக்குன்றப்போ வந்து ஆட்சி ஒரு வேளை தப்பாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராபகண்டா. அது மீடியா எப்படி சொல்லுதோ அதை வச்சு எல்லோரும் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து எப்போ கரெக்டாக தெரிய வரும்னா அகெயின் 5 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று வரும் இல்லையா? அப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி பார்த்தா இப்போ இவ்வளோ கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்று அதே லெவலில் வச்சுருக்கணும். இல்லை இவங்க மேலே இன்னும் அதிகமாக கடன் வாங்காமல் மோர் இன்கம் ரெவென்யூ கொண்டு வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஆட்சி வந்து ஒரு நல்ல பாதையில் போயிட்டுருக்குன்னு நம்பலாம்.